இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜய்க்கு அவர் ரொம்ப அதிகமா ஹைப் குடுக்குறாரா? பேசி, பேசி. ஏன்னா வந்து அணில்ன்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்கள் பத்தி, ரசிகர்கள் பத்தி பேசுறதா இருக்கட்டும். இல்லன்னா வந்து உன்ன மாதிரி நான் பஞ்ச் டயலாக் பேசல. நான் வந்து ஏதோ ரைமிங்கா சொல்லியிருந்தாரு. நான் வந்து பஞ்ச் டயலாக் பேசல. நான் வந்து மனசுல இருந்து பேசுறேன். மனசு டயலாக் ஏதோ அப்படி சொல்லியிருந்தாரு. ஃபுல்லாவே வந்து அவரு பேசுறது இவங்க 2 பேரும் மாறி, மாறி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். இல்லன்னா விஜய் பேசுறது வந்து விஜய்க்கு இவரு எதிரா பேசி, பேசி அதிகமா ஹைப் குடுக்குறாரா? அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கு. இல்ல. அதாவது என்னன்னா, நம்மளுடைய பங்கு பறிபோகுதே அப்படின்றது தான் ஓகே. பிரச்சனை. ம், ம். இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அண்ணன், தங்கச்சிலாம் இருப்பாங்க. இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்தா ஒண்ணு திங்காது. ம். ஆனா, அந்த 2வது பிள்ளை அத கை வச்சிருச்சுன்னா, எனக்கு தான் வேணும்னு புடுங்கும் பாருங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் அண்ணன், தம்பிக்குள்ள இருக்க ஓகே. பிரச்சனை. சீமான சீந்துவார் இல்ல. ம். 3%, 4%, 7% இருந்தபோது, அன்னைக்கு வரைக்கும் யாரும் கேர் பண்ணல. விஜய் உள்ள வந்தோனே, நம்ம இத இந்த பையன் தின்றுவானோ அப்படின்ட்டு, அந்த பையன போட்டு அடிக்கிறது. ஃபுல்லா புரியுதா பேசுறது உங்களுக்கு? எல்லாமே. வீட்ல நடக்கிற மாரி தான். அண்ணன் தங்கச்சிய போட்டு அடிக்கிறது, தங்கச்சி அக்காவ போட்டு அடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல. இந்த சண்டை தான். கடைசியில கேக்க தள்ளி விட்டு நாய் தின்ட்டு போயிரும். ம், ஸோ ம். இந்த கதை தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமானும் காலி, விஜயும் காலி. விஜய் ம், ம். படத்தில் நடிக்க போயிடுவாரு. சீமான் தொடர்ந்து அவரோட பிளான் அதான். கட்சி நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது மிரட்டல் ஊட்டல்ல ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படி கட்சி நடத்திட்டு இருக்கணும். அவர் பாலிசியில் கரெக்டாக போட்டுருக்காரு.